தூக்கம் வராமல் என் கண்கள் எரிகின்றது. தூக்கம் வராமல் என் உடல்நலம் சோர்வாகிவிட்டது. மனம் எந்த வேலையும் செய்ய ஏற்றுக்கொள்வதில்லை, ஒப்புக்கொள்வதில்லை. அமைதியற்ற நிலையிலேயே ஓடிக்கொண்டிருக்கின்றேன். நான் என்ன செய்வது, ஏது செய்வது, எப்படி செய்வது என்று குழம்பிப்போய் எதுவும் செய்யாமல் எந்த எண்ணமும் சிந்தனையும் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்னவென்றே தெரியவில்லை. சில நேரங்களில் நான் பயமடைகின்றேன். என்னைப் பற்றி, என் குடும்பத்தைப் பற்றி, எதிர்காலத்தைப் பற்றி. ஒரு சிந்தனையால் கவனம் திசை திரும்புகின்றது. அது என்ன சிந்தனை, ஏன் வருகின்றது, எப்படி வருகின்றது என்று தெரியவில்லை. ஆனால் ஏதோ ஒரு சிந்தனை வந்து கொண்டே இருக்கின்றது. அது என்ன என்று என்னால் பிரித்து பார்க்கவும் முடியவில்லை. ஆனால் என்னை மிகவும் தொந்தரவு செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மீண்டும் அதே சிந்தனைக்குள்ளேயே திரும்ப திரும்ப சென்று விடுகின்றேன். அது தேவையற்ற சிந்தனை என்று புரிகின்றது. நினைக்க வேண்டாம் என்று தோன்றுகின்றது. ஆனால் திரும்பவும் அதைத்தான் நினைக்கிறேன். திரும்பவும் அதுக்குள்ளேயே போய் உட்கார்ந்து கொள்கின்றேன். இந்த சிந்தனை வட்டம் என்னவென்று சொல்வது? ஏன் அதை விட்டு நான் வெளியில் வர முடியவில்லை? நான் ஏன் தூங்க முடியவில்லை? நான் ஏன் தூங்கவில்லை? நான் ஏன் தூக்கம் வராமல் தவிக்கின்றேன் என்று எனக்குள் பலாயிரம் கேள்விகள். ஏன் என்னை இப்படி தொலைத்திருக்கின்றது? எனக்கு எல்லா வசதிகளும் இருக்கின்றது. எல்லாமே நான் கேட்ட உடனே செய்து கொடுக்க ஆட்கள் இருக்கின்றார்கள். ஆனால் என்னால் எதுவுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, எடுத்துக்கொள்ள முடியவில்லை. மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. கோபப்படுகிறேன், கத்துகின்றேன். நான் பொருட்களை உடைக்க ஆரம்பித்து விடுகின்றேன். என் மேலேயே நான் கோபப்பட ஆரம்பித்து விடுகின்றேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி சிந்தனை வருகிறது? மற்றவர்களுக்கும் இதே மாதிரி தானே சொல்கிறார்கள். தூக்கம் வரல, எனக்கு பழைய கதை, பழைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி அதைத்தானே சொல்கிறாங்க. நானும் அதே தானே சொல்கிறேன். ஆனால் என்னை மட்டும் ஏன் இது இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுது? எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை வருது? இப்படியெல்லாம் பிரச்சனை வருது. மற்றவங்க சிறிய விஷயத்துக்கும் கூட எந்தவித சலசலப்பும் இல்லாமல் அமைதியான நிலையில் போகிறாங்க. ஆனால் என்னால் ஒரு சிறு பிரச்சனைனா கூட சமாளிக்க முடியாமல் ஒரு புழு துடிக்கிற மாதிரி, மீன் தண்ணியிலேருந்து எடுத்தால் துடிக்கிற மாதிரி துடிக்க ஆரம்பிச்சிருது. வெளியில் இருக்கிற மக்களை எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஒரு பெண் பிள்ளையாக இருந்தால் ஒரு வெளியில் போகிறப்ப எத்தனை சூழலை சமாளிக்கிறாங்க. வெளியிலேருந்து திரும்ப வீட்டுக்கு வர்ற வரைக்கும் ஒரு உத்தரவில்லாத ஒரு வாழ்க்கையை போராடி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. ஆனால் இந்த சிறு பிரச்சனை, இந்த குடும்ப பொறுப்புகளை, என்னுடைய மனநிறைவு, என்னுடைய சந்தோஷம், என்னுடைய தூக்கம், என் குடும்ப ஒற்றுமை, இதிலெல்லாம் ஏன் என்னால் கவனம் செலுத்த முடியவில்லை என்று பல சிந்தனைகள் உங்களுக்குள் ஓடிக்கொண்டிருக்கின்றதா? நான் உங்கள் உளவியல் சகோதரி MSK பிரியா. தொடர்ந்து இந்த மாதிரி எண்ணமும் சிந்தனையும் நான் மணிக்கணக்காக, வாரக்கணக்காக, மாதக்கணக்காக ஓடிட்டே இருக்கிறதோட விளைவு தான் உங்களால் எந்த செயலும் செய்ய முடியாமல் ஒற்றை எண்ணம், ஒற்றை சிந்தனையிலேயே, ஒற்றை பார்வையிலேயே உங்களோட வாழ்க்கை போய்க்கொண்டிருக்கின்றது. இதற்கான வழிகாட்டுதல் தான் எங்களுடைய நிறுவனத்தில் MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கான வழிகாட்டுதல் சிகிச்சைகளை பகுப்பாய்வு செய்து கொடுத்து கொண்டு வருகின்றோம். அப்போ இந்த சிந்தனையை நிறுத்த முடியாதா? என் அறிவு பதிவு ஏன் இப்படி வேலை செய்கிறது என்று கேள்விகள் வரும். ஆனால் அந்த கேள்விகளுக்கு கேள்விக்கு பதில் தானே தவிர நாங்கள் சொல்லுவது பதிலாகத்தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் உங்களை ஆரம்ப காலகட்டத்திலிருந்து மெதுவாக உங்களை பகுப்பாய்வு செய்யும் பொழுது தான் உங்களுடைய பிரச்சனைக்கான மூல காரணத்தை கண்டறிந்து மாற்றியமைக்கும் பொழுது நீங்கள் இயல்பு நிலைக்கு வர முடியும். நீங்கள் கேட்கும் கேள்வி உங்களை தொலைத்து எடுத்து கொண்டிருக்கும். இது மற்றவர்களினால் புரிந்து கொள்ளவே முடியாது, மற்றவர்களினால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ எதுக்கு கஷ்டப்படுகிறாய்? வீட்டில் தானே இருக்கின்றாய், எந்த பொறுப்புகளும் இல்லை, எல்லாமே மற்றவர்கள் எடுத்துக்கொள்கிறார், ஏன் இவ்வளவு அலப்பறை என்று மற்றவர்கள் கேட்பது கேள்வி. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட உங்களுக்குத்தான் அதோட வலி, வருத்தம், வேதனை புரியும். இது மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. அந்த புரிய வைத்தாலும் அவர்களினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. உன்னை விட நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறேன் என்று பல காரணங்கள், பல விளக்கங்கள், பல கதைகள், பல எக்ஸாம்பிள் சொல்ல ஆரம்பித்துருவாங்க. ஏன்னா அது மற்றவர்களோட பிரச்சனை, இது உங்களோட பிரச்சனை. அப்போது உங்களோட பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கு அறிவுரையோ ஆலோசனையோ தேவைப்படாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் மாறி இருந்தால் அதிலிருந்து விடுபட முடியாது. மனம் அமைதி அடைந்தால் மட்டும்தான் நிம்மதியாக இருக்க முடியும். நிம்மதியாக இருந்தால் மட்டும்தான் நல்ல உறக்கம் வரும். அதை தவிர்த்துட்டு மனம் அலைபாய்ந்து கொண்டே இருந்துச்சுன்னா தூக்கம்ங்கிறது இயல்பு நிலையில் இருக்காது. பல மருந்துகள் எடுத்து உங்களுக்கு
உங்களுக்கு தூங்கினாலுமே ஒபிசிட்டி, இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸு, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொண்டுட்ருப்பீங்க. இந்த மாதிரி பாதிப்பிலிருந்து உங்களை விடுவித்து இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்கான வாழ்க்கைக்காக முதல் கிளினிக் ஆரம்பித்து ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் வெற்றியடைவதற்கும், மென்மையடைவதற்கும், வளர்ச்சியடைவதற்கும் உளவியல் வழிகாட்டுதல் சிகிச்சைகள், பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை எங்களுடைய எம்எஸ்கே மைண்ட்செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் புரோகிராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.